ஈவினிங் 4 மணி ஆயிட்டாலே நாக்கு நம்மன்னு இருக்கா, சூடா ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு தோணுதா? அந்த மாதிரி நேரத்துல இந்த ஈஸியான டீ கடை போண்டா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த போண்டா பண்றதுக்கு ஒரு பவுல்ல ஒரு கை அளவுக்கு முட்டைக்கோஸ் சேர்த்துட்டு, இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்ட வாக்குல உதுத்து விட்ட மாதிரி சேர்த்துட்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கை நிறைய கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய தூளா கட் பண்ணி சேர்த்துட்டு, 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியா ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு, 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமா 1/4 டீஸ்பூன் கம்மியா பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கையாலேயே நல்லா பிசைஞ்சு விடுங்க. அப்பதான் வெங்காயம் முட்டைக்கோஸ் எல்லாமே நல்லா பைண்ட் ஆகும். நாம இந்த மாதிரி பிசையறப்பயே வெங்காயம் லைட்டா தண்ணி விட்டு நல்லா லூஸ் ஆகி இலக்கி வரும். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதுல 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு, 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம ஃபர்ஸ்ட் ட்ரையா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டதும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா கெட்டியான போண்டா மாவு பக்குவத்துக்கு கலந்து விட்டுறலாம். பாருங்க, இந்த பக்குவத்துல நல்லா எடுத்து போடும்போது நிக்கணும், ரொம்ப லூஸா ஆகக்கூடாது. இதை உடனே அப்படியே எண்ணெயில சேர்த்துடலாம். உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்ல எண்ணெயில சேர்த்துட்டு 1 நிமிஷம் வரைக்கும் இதை கலந்து விடாம அப்படியே நல்லா ஒரு சைடு வேக விட்டுட்டு இந்த மாதிரி ஷார்ப்பான பணியார திருப்புற குச்சி வச்சு திருப்பி விட்டுட்டு இன்னொரு சைடும் ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விட்டுட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் டோட்டலா குக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா நல்லா பூ போல பஞ்சாட்டம் போண்டா ரெடி. இந்த போண்டாக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கு. இது சூடாவும் சாப்பிடலாம், ஆற வச்சு சாப்பிட்டா இன்னும் டேஸ்டா இருக்கும். பிள்ளைங்க ஸ்நாக்ஸுக்கு லஞ்ச் பாக்ஸ்ல கூட இதை கொடுத்து விடலாம். கண்டிப்பா டீயை மறந்துடாதீங்க. டீ கூட தான் சூப்பர் காம்பினேஷனா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.